அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. இது வந்து அப்பாவுக்கு வச்ச குழம்பு. ஓ சூப்பர். காரக்குழம்பு எல்லா காயும் போட்டு மொச்சக்கொட்டை போட்டு முட்டை வச்சு போட்டு வச்சாச்சு. சும்மா கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் அவருக்கு. சுட சுட சோறு. சூப்பர். நமக்கு வந்து ஒரு சூப்பர் குழம்பு. என்ன குழம்பு சொல்லு? கருவாட்டு குழம்பு. ஆமாம், வஞ்சரம் கருவாடு போட்டு நல்லா கரையாத வஞ்சரம் கருவாடு. தூத்துக்குடி கருவாட்டு கடையில் தான் வாங்கினது. அவ்வளோ டேஸ்டாக இருக்குது அந்த கருவாடு. தவிரங்க கரையவே கரையில பாருங்க. அதுலேயே கரையிற வஞ்சரமும் இருக்குது. அது வாங்கினீங்கன்னா குழம்பு ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். அதில் கேட்டு நம்ம வாங்கினோம். செம்ம சூப்பராக இருக்கும். இதில் நிறைய முள்ளங்கி, கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய் போட்டால் வருஷாக்கு ரொம்ப பிடிக்கும். காரக்குழம்புல, கருவாட்டு குழம்புல. மொச்சக்கொட்டை இது பண்ணி போட்டாச்சு, வேக வச்சு போட்டாச்சு. செம்மையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அதுவும் கூட காய் சாப்பிடுவீங்க. எல்லா காயும். ஒரே நிமிஷம், ஃபோன் அடிக்குது. என்னடா? வந்துருச்சு. முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு நீங்கள் சும்மா கூட கருவாடு போட பிடிக்கலன்னா கூட வச்சு சாப்பிடுங்க. அந்த காரக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருமே அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன். விரும்ப மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சாப்பிட்டு கடகடன்னு போனோம். பேங்க்லேருந்து ஒரு லோன் விஷயமா வராங்க ஆஃபீஸ்க்கு. அதுக்கு போனோம். ஒரே பேங்க்கில் குன்றத்தூர் பிரான்ச்சில் 10 இயர்ஸாக பர்சனல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறேன். 9 இயர்ஸாக கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறேன். அப்போ கூட வீடு கடை எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா லோன் கொடுக்குறாங்க. நிறைய சின்ன சின்ன லோன் பார்த்துட்ருக்கேன். இது கொஞ்சம் பெரிய லோனு. நம்மளோட பிஸ்னஸ் டெவலப்புக்காக தான் வாங்குகிறோம். நல்ல அடுத்த லெவலுக்கு போனோன்னா கடன் வாங்காமல் யாருமே போக முடியறதில்ல. நம்மளோட சொந்த சேவிங்ஸை வச்சு போகணுன்னா கண்டிப்பாக போக முடியறதில்ல. அதனால் வந்து வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கித்தான் ஆகணும். அதனால தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு டுடே தத்துவம் ஒன்று சொல்லான்னு இருக்கேன், கேளுங்க. எப்பயுமே அடுத்தவங்களை நினச்சிக்கின்னு மனசில் அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுன்னு இருந்தேன்னா நம்ம லைஃப் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம லைஃப்பை பற்றி, நம்மளை பற்றி யோசிங்க. ரொம்ப நாள் சிறப்பாக போகும். வாழ்க வளத்துடன். பாய் பாய்.